ஆறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த 2021 ஆண்டின் முதல் நாளிலே உங்களோடு கூட பேசி தேவனுடைய செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதே நான் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த வருடம் தகப்பனுடைய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்து சென்றோம். இந்த புத்தாண்டை நாம் பார்ப்பது அவருடைய சுத்தமான கிருபை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஈவு. ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் நான் யோசிப்பதுண்டு, தேவன் தவணை காலமாக இந்த வருஷத்தை என்னுடைய ஆயுசிலே கூட்டி கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் நான் ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் நான் யோசித்து பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துவது உண்டு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தவணை காலம். இந்த 2021 வருஷத்தை கூட தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கு கொடானகுடி ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை பார்க்கும்படி தேவன் உங்களுக்கும் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்தியாக ஒரு சில காரியங்களை பார்ப்போம். எதிர்பார்ப்போடு கூட இந்த ஆண்டு துவங்கி இருக்கிறது. எதிர்பார்ப்பு என்று சொன்னால் சாதாரணமான ஒரு எதிர்பார்த்தல் அல்ல, மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்போடு உலகமே இந்த புத்தாண்டுக்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது. நேற்றைய தினத்தில் செய்தித்தாளிலே பார்க்கும்போது கூட 2020 வருஷத்தையும் 2021 வருஷத்தையும் அவர்கள் ஒப்பிட்டு பேசும்போது ஒரு செய்தியை நான் வாசிக்க நேர்ந்தது. கனவுகளை களவாடிய 2020, கனவுகளை களவாடிய 2020 வருஷம். அடுத்து மீட்டு தருமா 2021 வருஷம் என்று சொல்லி பத்திரிகையில் ஒரு செய்தி நான் படித்தேன். 2020 வருஷத்திலே மனுஷனுடைய கனவுகள் களவாடப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருந்தது. 2021 வருஷம் களவாடப்பட்ட கனவுகள் மீட்டு தரப்படுமா என்கிறதான ஒரு கேள்வியோடு கூட ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருந்தது. சரி, களவாடப்பட்டிருந்தாலும், அது தொலைந்து போனாலும், நிறைவேறாமல் போனாலும், அதை மீட்டு தர பரலோகத்தின் தேவனால் மாத்திர முடியும். விசுவாசிக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் 2020 ஆண்டு களவாடப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. பரிசுத்த வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கும் போது இயேசுவானவர் அழகாக பேசுகிறார். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளை என்று சொன்னார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2020 ஆண்டு என்னை பொறுத்தவரையில் கனவுகளை களவாடிய ஒரு ஆண்டாக நான் நினைக்கவில்லை. மாறாக அநேக பாடங்களை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்தார் என்பதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இதை குறித்து அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பேசியிருக்கிறார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படித்தான் சொல்லுகிறார். சங்கீதம் 119 வசனம் 71 வாசிக்கும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது எழுதுவதாக நாம் பார்க்கிறோம். 2020 உபத்திரவமான ஒரு காலகட்டம். கொள்ளை நோய்களால் இந்த உலகமே துன்பப்பட்டது. உலகம் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம், தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிற நாம், கிறிஸ்தவர்களாகி நாம், இந்த கடந்து போன ஆண்டை வாழ்க்கையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆண்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாவீது அப்படித்தான் எடுத்துக்கொண்டார்.
உபத்திரவமாகவோ பிரச்சனையாகவோ துக்கமாகவோ போராட்டமாகவோ அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய வாயின் அறிக்கையை நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். இப்போ 2020ஆம் ஆண்டு கனவுகள் களவாடப்பட்டதாக உலக மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு 2020ஆம் ஆண்டிலே, கடந்த ஆண்டிலே நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்ததாக அவர் நமக்கு சொல்கிறார். வாழ்க்கையில் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மரண பரியந்தம் பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக அநேக சமயத்திலே பல விலைகளை நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. காலங்களை விலையாக கொடுக்கிறோம், பணத்தை விலையாக கொடுக்கிறோம். அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் அநேக விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு நாம் பாடங்களை கற்றுக்கொண்டோம். சரி, அது கடந்து போனதெல்லாம் போகட்டும். அதே பத்திரிகையிலே 2021ஆம் ஆண்டை பக்கத்திலே அவர்கள் போட்டு, களவாடப்பட்ட கனவுகள் மீட்டு தரப்படுமா, அது மீண்டு வருமா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, மோசே என்கிறதான ஒரு பரிசுத்தவானுக்கு கூட அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருந்தது. சங்கீதம் 90 நாம் வாசிக்கும் பொழுது அது மோசேயின் சங்கீதம் என்று தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மோசேயின் சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது ஒரு பெரிய ஜெபமாக அவர் அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய ஜெபம் என்று சொல்லி அந்த சங்கீதம் துவங்குவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று பார்க்கிறோம். மோசே தன்னுடைய ஜெபத்திலே அநேக விஷயங்களை அவர் கேட்கிறார். அப்படி பேசிக்கொண்டே வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், வசனம் 14, 15, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அடுத்த வசனத்தை கவனிங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி மோசே தன்னுடைய ஜெபத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். உலக பிரகாரமாக மக்கள் கடந்த ஆண்டிலே அவருடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள் களவாடப்பட்டதாக அவர்கள் கற்பனை செய்கிறார்கள். 2021ஆம் வருஷத்திலே அது மீண்டும் வருமா என்று எதிர்பார்க்கிறார்கள். உலக மக்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருக்குது. தேவனுடைய மனுஷனாகிய மோசே கூட அப்படித்தான் தன்னுடைய ஜெபத்திலே அவர் கேட்கிறார். தேவரீர் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், இவைகளுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்கிறார். இந்த 2021ஆம் ஆண்டு நாம் இழந்து போன, கடந்த ஆண்டிலே இழந்து போன நன்மைகளை நமக்கு மீட்டு தருமா? கடந்து போன வருஷத்திலே நாம் தொலைத்த கனவுகளை அது நமக்கு திரும்ப தருமா? ஒரு காரியம் மனதிலே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நாட்களோ காலங்களோ நமக்கு அதை கொடுக்க போவதில்லை. பரலோகத்தின் தேவன் அதை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 17 இப்படியாக சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலவில்லை என்று பார்க்கிறோம். 2021ஆம் வருஷத்திலே நாம் எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆண்டுக்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அநேக கனவுகளோடு, அநேக ஆசைகளோடு, அநேக ஏக்கங்களோடு, ஒரு பயத்தோடு கூட, கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு இருந்து விடுமோ என்கிறதான ஒரு பயத்தோடு கூட நாம் இந்த வருஷத்துக்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஏக்கங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம். அதைத்தான் யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை என்று பார்க்கிறோம். விசுவாசத்தோடு கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்து நடக்கிற எல்லாருக்கும் அவர் அதை கொடுக்க ஆயத்தமாகிறார். பிரியமானவர்களே, ஒருமுறை ஒரு நபரோடு கூட நான் போய்கொண்டிருக்கும் பொழுது கடும் மழை பொழிவான ஒரு காலம். அவர் சொன்னார், ஐயா, இயற்கை இந்த ஆண்டு பயங்கரமான மழையை கொடுத்து இந்த தேசத்தை கெடுத்து விட்டது என்று சொன்னார். நான் சொன்னேன், இயற்கை தானாக அதை செய்ய போறது. இயற்கை என்பதும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. அது தானாக எதையும் செய்ய போகிறது. அது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னேன். இத்தனைக்கும் அவர் வேதத்தை வாசிக்கிற ஒரு நபர் தான். மழையை இயற்கை என்று அவர் சொன்னார். ஆனால் மழை தேவனால் கொடுக்கப்படுகிறதாக வசனத்தை வாசிக்கும்.
அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 இப்படியாக சொல்லுகிறது. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்கவிட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று சொல்லிட்டார். 2021ஆம் ஆண்டு நான் இழந்து போன நன்மைகளை எனக்கு மீட்டு தருமா என்று கேட்கிற அந்த கேள்விக்கு காலம் மீட்டு தராது. ஆனால் பரலோகத்தின் தேவன் அதை மீட்டுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இந்த 2021ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம், நீங்கள் எல்லோரும் விசுவாசத்தோடு கூட தேவனுடைய நீதியின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக தாழ்மையாக நடப்பீர்களானால், அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால், நிச்சயமாய் இழந்து போனவற்றை அவர் திரும்ப கொடுக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். இயற்கை அதை செய்ய போவதில்லை, காலம் அதை செய்ய போவதில்லை, பரலோகத்தின் தேவன் அதை செய்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் உங்களுடைய விசுவாசம் எல்லாம் தேவன் மேல் இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த வசனத்தின் மேல் உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டை காண கிருபை செய்த பரலோகத்தின் தேவன் இந்த ஆண்டுக்குரிய நன்மைகளை மாத்திரமல்ல, கடந்த ஆண்டிலே நாம் இழந்து போனவற்றையும் நமக்கு ரெட்டிப்பாய், ஏன் 10 மடங்காய் 100 கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய பரிசுத்தமானாகிய ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அவன் அந்த வருஷத்திலே 100 மடங்கு 100 பலனை பெற்றான். 100 மடங்கு விளைச்சல் என்பது உலக அதிசயம். பிரியமானவர்களே, இந்த 2021ஆம் ஆண்டிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய இயக்கங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக நிறைவேறும். 2020ஆம் ஆண்டிலே கனவுகளும் திட்டங்களும் தீர்மானங்களும் மனுஷனுடைய எதிர்பார்ப்புகளும் களவாடப்பட்டதாக மக்கள் நினைக்கிறார்கள். அது களவாடப்படவில்லை. அது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது. அப்படித்தான் வசனத்தின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக மக்கள் நினைக்கிற பிரகாரம் நாம் நினைக்க முடியாது. கர்த்தருடைய வேதம் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர நாம் நம்முடைய சுய அறிவிலே சிந்தித்து ஒரு முடிவெடுக்க முடியாது. அப்படித்தான் 2021ஆம் ஆண்டும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நம்முடைய இயக்கங்களை காலம் மீட்டு தராது. தேவன் அதை மீட்டுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடும். அதைத்தான் நம்ம இந்த வசன பகுதிகளிலே பார்க்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்கவிட்டிருந்தும் நன்மை செய்து வந்தார். வானத்திலிருந்து மழையை தந்தார், செழிப்பான காலங்களை கொடுத்தார், ஆகாரத்தை தந்தார், சந்தோஷத்தை தந்தார், நம்முடைய இருதயங்களை அப்படி நிரப்பினார். இப்படியெல்லாம் செய்து நான் இருக்கிறேன் என்பதற்கு தேவன் சாட்சியாக இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தம்மை குறித்து அவர் இப்படித்தான் சாட்சி வழங்க பண்ணுகிறார். பெரியமானவர்களே, 2021ஆம் ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். சகே என்கிறதான ஒரு மனிதன், ஆயக்காரன், வரி வசூல் செய்பவன். அவனை ஆயக்காரன் என்றும் பாவிகளுடைய வழியிலே நடக்கிறவன் என்றும் ஜனங்கள் முடிவெடுத்தார்கள். அவனோடு கூட யாரும் அதிகமான உறவு வைத்துக் கொள்வதில்லை. ஆனாலும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு அவனும் வகை தேடினான். அவர் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் திரளான கூட்டம் அவரை பின்பற்றி போகிறது. அவர் எப்படி ஆகிலும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசு வருகிற வழியிலே அவருக்கு முன்னாக ஓடி அவன் குள்ளனாக இருந்தபடினாலே ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தான். அவ்வளவு திரளான கூட்டத்திற்கு மத்தியிலே தன்னை அவளோடு பார்க்க ஒரு மனிதன் விரும்புகிறான் என்று சொல்லி இயேசுவானவர் அறிந்து அந்த அத்திமரத்தின் கீழாக வந்து, சகேவே, சீக்கிரமாய் நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அவன் எதிர்பாராத ஒரு காரியம் நடந்தது. அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட மரத்தை விட்டு கீழே இறங்கினான். அவரை தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனான். இயேசுவானவரும் ஒரு வார்த்தை பேசிக் கொள்ளவில்லை, சகையும் ஒன்று பேசவில்லை. அவர்கள் வழிநடத்து போகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் சுற்றிலும் இருக்கிறதான திரளான ஜனங்கள் என்ன பேசிக் கொண்டார்கள்? இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். சகேயோ அதை கேட்டான். நடந்து போகும் பொழுது அவன் வழியிலே நின்று ஆண்டவராக இயேசுவை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன்.
என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மிக முக்கியமான வசனம், இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். 2020ஆம் ஆண்டு நீங்கள் இழந்து போனோம், அதை மீட்டு தருவதற்கு ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கமே இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் அனுப்பப்பட்டார். இழந்து போனது என்று சொன்னால் இழந்து போன பூமிக்குரிய காரியங்களே அல்ல, அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களை, ரட்சிப்பின் காரியங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை திரும்பவும் மீட்டுக் கொடுப்பதற்கு ஆண்டவராகிய சொன்னார். இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இருக்கிறார். இந்த 2021ஆம் ஆண்டிலே உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேதவசனம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது. ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலே 90ஆம் சங்கீதத்திலே மோசே பேசும் பொழுது, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாயங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொன்னார். ஆனால் எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராகி அவருக்கு என்று சொல்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நம்மிடத்திலே கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்கள். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நம்மிடத்திலே கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, நாம் கேளாமலே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம், ஆனால் நாம் கேளாமலே. இந்த வசனத்தை அவர் யாருக்கு எழுதுகிறார்? எபேசு சபை மக்களுக்கு அவர் இந்த வசனத்தை எழுதும்போது சொல்லுகிறார். எபேசு பட்டணத்தில் இருக்கிறதான கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் அப்படி சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. எபேசர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. உலக மக்கள் நினைக்கிறார்கள் கடந்து போன வருஷத்துல எல்லாம் களவாடப்பட்டதாக. சரி, இருக்கட்டும். புதிய வருஷத்தில் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்குமா என்று நினைக்கிறார்கள். வேதம் நமக்கு அதை வாக்களிக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடந்த ஆண்டிலே நாம் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் நமக்கு திரும்ப கொடுக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். சகையனுடைய விஷயத்திலே தேவன் ஆண்டவராக இயேசு சகையனிடத்திலே பேசும்போது அப்படித்தான் சொல்லுகிறார். சகையோ தேவனோடு இருக்கிறதான உறவை இழந்தான். அது மாத்திரமல்ல, சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய உறவுகளோடு, மனிதர்களோடு அவன் வைத்திருக்கிற உறவை அவன் இழந்தான். அவனை ஆயக்காரனாக, அவனை பாவியாக ஜனங்கள் கருதினார்கள். ஆண்டவராக இயேசு அவனுடைய வீட்டுக்கு போகிறார் என்கிறதான வார்த்தையை நாம் கேட்கும்போது யாரும் அவனுடைய வீட்டுக்கு போனதாக நமக்கு தெரியவில்லை. யாருமே இவனுடைய வீட்டுக்கு போவதில்லையே, இவன் ஏன் போகிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அவன் இழந்திருந்தான் சகை. ஆனால் தேவனிடத்திலே அவன் திரும்பி வரும்பொழுது, அவரிடத்திலே விசுவாசம் வைக்கும்போது, தான் பாவி என்றவன் உணரும்போது, நம்மோடு கூட ஒரு பரிசுத்த தேவன் வந்து கொண்டிருக்கிறார் என்றவன் உணரும்போது, அவன் தன்னை உணர்ந்தான், தன்னுடைய சூழ்நிலை உணர்ந்தான். அவன் இயேசுவிடத்திலே அறிக்கை சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இழந்து போனான் சகையோ, அதையெல்லாம் மீட்டுக் கொடுக்க, ரட்சிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். சகைக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் இழந்து போன எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் ஆகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு மீட்டுக் கொடுக்க அவர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். பிரியமானவர்கள், ஏனென்றால் காலங்கள் நம்முடைய கருத்தில் இல்லை, அது கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொல்லி சங்கீதம் 65:11 அவர் சொல்லுகிறார். வருஷத்தை தேவன் நன்மையால் முடிசூட்டுகிறார். இந்த 2021ஆம் வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டுவார். கண்டிப்பாக நாம் எதையெல்லாம் இழந்தோமோ கடந்த வருஷத்தில், எதை தொலைத்தோமோ, எது நமக்கு கிடைக்கவில்லையோ, அது நிச்சயமாக இந்த ஆண்டிலே நமக்கு கிடைக்கலாம். தேவனுக்கு சித்தமானார், கர்த்தருக்கு சித்தமானார்.
நாமும் உயிரோடு இருந்தால் அதை அனுபவிக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறவர்களாக, அவருடைய பரிசுத்த வசனத்தின் வழியிலே நடக்கிறவர்களாக, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகள் மூலமாய், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் மூலமாக, அதன் வழியாக நாம் நடக்கும்போது நிச்சயமாக இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப கொடுக்க நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். மனுஷன் பேசிக் கொள்கிறார், கடந்து போன வருஷத்திலே எல்லாம் இழந்து போயிட்டோம், எல்லாம் தொலைஞ்சு போச்சு, இந்த வருஷமே களவாடிட்டு போயிடுச்சு என்னுடைய ஆசீர்வாதங்களே என்று சொல்லி மனுஷன் பேசிக்கலாம். ஆனால் தேவனுக்கு அது தெரியாமல் இருக்குமா? சங்கீதக்காரனாகிய தாவீது 93 சங்கீதம் 9 வசனத்திலே அப்படித்தான் சொல்கிறார். காதை உருவாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரோ? அவருக்கு எல்லாம் தெரியும். பரலோகத்தின் தேவனுக்கு எல்லாம் தெரியும். நமக்கு காதுகளை கொடுத்தவர் அவர்தான். நமக்கு கண்களை உருவாக்கி கொடுத்த தேவன் அவர்தான். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சங்கீதம் 50 வசனம் 12 வாசிக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது. எழுந்து போன எல்லாவற்றையும், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் 2021 வருஷத்தில் அவர் நமக்கு நிறைவேற்றிக் கொடுப்பார். கடந்த ஆண்டு நமக்கு அது கிடைக்காமல் போயிருக்கலாம். நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய வேலைகள் எல்லாம் முடங்கி போயிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்ததாக நாம் நினைத்து கொண்டு இந்த புதிய ஆண்டை சந்தோஷத்தோடு அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் துவக்குவோம். ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரோமர் எழுதின நிருபம் 8 அதிகாரம் 28 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, விடுங்க, எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் என்று சொல்லுவார். மனிதர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது சில வேளைகளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து விடும். விடுங்கள், கஷ்டமானால் ஆகட்டும், போனால் போகட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று சொல்வார்கள். ஆனால் எல்லாருக்கும் நன்மைக்கு ஏதுவாக எல்லாம் நடந்து விடாது. இதைத்தான் ரோமர் எழுதின நிருபம் 8 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு பேசுகிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், ரோமர் 8 அதிகாரம் வசனம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். தேவனுடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று 1 யோவான் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானம் என்ன? ஆதிகாலம் முதற்கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, சபைக்குள்ளாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக உலக ஜனங்களை கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ளாக உலக ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய அனாதி தீர்மானம். அதை எபேசியர் 3 அதிகாரம் வசனம் 9, 10 சொல்லுகிறார். அவருடைய தீர்மானம் அதுதான். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்று, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று தேவன் செய்த அனாதி தீர்மானத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்போது, அவருடைய வசனங்களை கைக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். கடந்து போன ஆண்டிலே நாம் இழந்தவர்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் பூமியும் அது நிறைவும் அவருடையது. அவர் உண்டாக்கின பூமியிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வைத்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த மழையை நாம் குடிக்கிறோம். அவர் கொடுத்த பூமியில நாம் பயிரிடுகிறோம். மனுஷனுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் இந்த மண்ணிலே, இந்த பூமியில அவர் வைத்து போயிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுக்கு தெரியாது இருக்குமா? இந்த 2021 ஆண்டு நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் அறிவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். தேவனுடைய தீர்மானத்தின்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள்.
அவரிடத்தில் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அப்பொழுது சகலம் உங்கள் வாழ்க்கையில நன்மைக்கு அதுவாக நடக்கும். இந்த ஆண்டை தேவன் உங்களுக்கு நிறைவான ஆண்டாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக, அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் செய்கிற ஆண்டாக, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது நாம் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு திரும்ப மீட்டு தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்வார். அவர் ஒன்றையும் மறுக்க மாட்டார். இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியின் ஆண்டாக, நிறைவின் ஆண்டாக இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தைக்கும் தீர்மானத்துக்கும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டாக இருக்கட்டும். ரட்சிப்பின் ஆண்டாக இருக்கட்டும். கீழ்ப்படுகிற ஆண்டாக இருக்கட்டும். தேவராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்து இந்த நாளின் செய்தியை, இந்த புத்தாண்டை தேவ சமுத்திரம் ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்து. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, சர்வபூமிக்கும் தேவனானவரே, மன நிறைவான மன மகிழ்வான இந்த 2021 வருஷத்தின் முதல் நாளுக்காக தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் போராட்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கொள்ளைநோய்கள், போராட்டங்கள் இருந்தாலும் கூட நீர் எங்களை கண்மணி போல காத்து ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியோடு காண்பதற்கு தேவன் கிருபை செய்தபடி நான் நமக்கு கொடான ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இதோ இந்த பிறந்திருக்கிற ஆண்டை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மனுஷனுடைய பார்வையிலே கடந்து போன வருஷத்தின் நன்மைகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் களவாடப்பட்டதாக மனிதன் நினைத்தாலும் தகப்பனே, நாங்கள் உங்களுடைய வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யும். அது மாத்திரமல்ல, இந்த புத்தாண்டிலே, இந்த புதிய வருஷத்திலே எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீர் என்றும், கடந்து போன வருஷத்துக்குரிய நன்மைகளையும் நீர் எங்களுக்கு சேர்த்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா, உம்மால் கூடும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் பூமியும் அது நிறைவும் உம்முடையதப்பா. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்வேன் என்று உம்முடைய பரிசுத்த வசனத்திலே வாக்களித்திருக்கிறேன். அதை நாங்கள் நம்பி வாழ கிருபை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷத்திலே நாங்கள் உம்முடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களாய், உம்முடையத்திலே அன்பு கூறுகிற மக்களாய் நீர் எங்களை ஆசீர்வதி. அப்படி செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதை நாங்கள் விசுவாசித்து அப்படியே நடக்க கிருபித்தார். இந்த புத்தாண்டு முழுவதும் வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உங்களுடைய கிருபையும் பிரசன்னமும் காருண்யமும் கரிசனையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பும். போக்கை மரத்தையும் ஆசீர்வதிக்கும். இந்த செய்தியை அமர்ந்து கேட்டு தியானிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு இந்த ஆண்டை நாங்கள் முற்றிலுமாய் உமக்கென்று அர்ப்பணிக்க எங்களை பலப்படுத்தும். எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதி. எங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதி. எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை சந்தோஷப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவனுக்கு செலுத்துகிறோம். இந்த புத்தாண்டை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இந்த வருஷத்தை நாங்கள் துவங்குகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனே, இந்த ஆண்டு முழுவதும் பூமிக்குரிய நன்மைகளாலும் ஆவிக்குரிய சகல நன்மைகளாலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் முடிசூட்டும்படி ஜெபிக்கிறோம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசுவின் விலையேற பெற்ற திவ்ய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தே இரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே.